ஆமா எங்கதான் போன எங்கதான் வர ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்படியா அப்படியா? ஏய் எங்கதான் தேடுறான் கேள்வியா? அப்படி எங்கெல்லாம் தேடி பார்த்தேன். மாந்தோப்பி, புளியந்தோப்பு, சாவுக்கு தோப்பு, தேனந்தோப்பு, பலாத்தோப்பு. கேட்டுக்கிறீ ஒரு ஊருன்னு இருந்தா ஒரே ஒரு பலாத்தோப்பு தான் இருக்கும், ஒரே ஒரு தென்னந்தோப்பு தான் இருக்கும், ஒரே ஒரு மாந்தோப்பு தான் இருக்கும். ஏண்டி தோப்பு தோப்பா சுத்துற கேக்கு நீ எங்களை பார்த்து சொல்ற? தோப்பு தோப்பா சுத்தி நீ தாண்டி என்ன பார்த்தா அப்படி சொல்ற? அறியாத பெண்ணு, அறியாத பெண்ணுக்கு தோப்புல என்னடி வேலை? அறியாத பெண்ணு சொரிச்ச பெண்ணு. இங்க பாருடி, நான் ஏன் தோப்பு தேடி பார்த்தேன். உங்க அம்மா தான் சொன்னாங்க. இங்க பாருடி, நீதா தோப்பு போய் அவங்க அம்மாக்கு அதுல கேட்டீங்க தோட்டப்பாட்டில இப்ப வந்து இருக்கிற இடத்துல விட்டு விட்டு இல்லாத இடம்லாம் போய் கேடி பார்த்தேன். சொன்னாங்க புளி தனியா கொட்டை தனியா எடுத்து சொன்னாங்க. பழத்தை பூரா அவன் பொறுக்கி போயிருக்கான், கொட்டையெல்லாம் நீ வாரி போயிரு. அவளுக்கு பொறுக்கிறது வேலை. ஆமா நீ அவ்வளவு கேக்குறீங்க, நீ எங்கதான் போற எங்கதான் வர எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பெண்ணாக பிறந்துட்டா ஒரு நல்லவனை செல்வாங்க, ஒரு நல்லவனை செல்வாங்க. இதெல்லாம் விட்டுட்டு என்ன போய் தோப்பு தோப்பா தேடி இருக்காரு. ஏய் என் மான கட்ட மதாரு, ஏய் கூறி கட்ட குக்கரு, ஏன் வந்து விட்டு பந்தகா அப்படிப்பானே எவ்வளவு அழகான நந்தவனை பார்த்தியா? இந்த நந்தவனத்தை இதை முன்னே பார்த்ததுண்டா? பார்த்ததே இல்லடி. இது போல நந்தவனத்தை நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளவு அழகா இருக்குது பார்த்தா? உண்மைதாண்டி, பார்ப்பதற்கே இவ்வளவு ஒரு பரவசமாக இருக்கு. ஆமா அதை கடன் தொட்டு பறித்தால் எவ்வளவு ஒரு பரவசமாக இருக்கும். உண்மைதாண்டி. பாருடி இதோ தெரியுது, இதெல்லாம் என்ன மலரு? அதெல்லாம் பார்க்கும் பொழுது தெரியல. ரெடி பண்ணி சாமந்தி தோட்டம், சாமந்தி தோட்டம், சாமந்தி தோட்டம். என்னது சாமந்தி தோட்டமா? அத பார்க்கவே மஞ்சள மங்களகரமா இருக்குதா? மூச்சிக்கு ஏத்த மலரடி அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியா? வாடவும் வாடாது, அது வதங்கவும் வதங்காது. ஏண்டி இந்த மலர் என்ன தெரியுமா? இருடி. ஏய் இதோ ஓரத்துல உட்கார்ந்து இருக்கு, கேட்டு நீட்டா வெள்ள வெள்ளையா குச்சி குச்சா இருக்குது. இதெல்லாம் என்ன மலர் தெரியுமா? ஏய் அத பார்க்கும் பொழுதே தெரியல. அது தண்ணி பண்ண சம்பிங்கி தோட்டம், சம்பிங்கி தோட்டம், சம்பிங்கி தோட்டம். ஏண்டி சம்பிங்கி தோட்டமா? ஆமா அதடி அம்மா அவ்வளவு வெள்ளையா இருக்கு. சம்பிங்கி மலர் வெள்ளையா தான் இருக்கும், கருப்பா இருக்கும். ஏய் ஆமா இது இருக்குது, இது என்ன மலர் தெரியுமா? என்ன மலர்? ஏய் ஏண்டி பொண்ணு சொல்லுடி, இது இருக்குது இந்த மலர் என்ன மலர் தெரியுமா? என்ன மலர்டி? இது அடி பொண்ணே ஜாதி மல்லி, ஜாதி மல்லி, ஜாதி மல்லி. ஏண்டி ஜாதி மல்லியா? ஆமா இல்ல அது ஜாதி மல்லியா இல்லையே, குண்டு மல்லியா சொன்னீங்க. பாத்து போய் தெரியல குண்டு மல்லி அது. இங்க பாருடி குண்டு மல்லி மட்டுமா இருக்கு, அது பக்கத்துலயே பாருடி அழகான ஒரு ரோஜா செடி இருக்கு. ரோஜா செடியில அழகான ஒரு ரோஜா செடி இருக்குடி, அழகான ரோஜா பூ பூத்திருக்கு. ஏண்டி அத பெருக்கி நீ கீழ இறங்கி போறேன்னு போனா அப்படியே முள்ளு எனக்கு ரோஜாவே பிடிக்காதுடி. முள்ளு குத்துமா? ஆமா முள்ளு குத்துனா என்னடி ஆகும்? ஐயோ ரத்தம் வந்துருடி. ரத்தம் வருமா? நாங்க எப்பேற்பட்ட முள்ளா இருந்தாலும் ஒடிச்சு போட்டு வந்துருவோம். ஆமா ஏய் ஆமா பேசிக்கொண்டே இருந்தால் நேரம் போவது தெரியாது. அடுத்த நிமிடம் போடு வருவாரே யாரு? மார கட்ட பொண்ணா அந்த ஈன கட்ட பொண்ணா அந்த குதிமதி கட்ட சுத்தமலாட்டி நீங்க பாத்தீங்களா? என்னது அவ தண்ணி பொண்ணு அகிலாண்டா. அகிலாண்டமா? ஏண்டி அவளை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. அப்படியா? ஆமாண்டி ஒரு புது பொண்ணு இல்ல நீ. ஆமாண்டி நாளைக்கு பாத்துக்கலாம். உண்மைதான். ஏ பிஜி நீ பாத்தியா? ஏய் ஏண்டி இந்த அழகான நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் இதை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசே வரல. அப்படியா? ஆமா என்னடி சொல்றேன்? பூத்த மலர்களும் பூக்காத முட்டைகளும் நம்மளை பார்த்து வா வா என்று அழைக்கிறது. ஏய் அதோ பார்த்தாயா முல்லை, அவற்றை நிறமா வெள்ளை என்று போக போகுது கொள்ளை. கொள்ளையா? தலையாட்டு போல இல்லை. ஆமாடி அந்த மலர் தான் கொடிமல்லி நினைச்சுண்டி. கொடிமல்லி கிடையாதுடி, திசை காட்டும் சூரியகாந்தி. திசை மட்டும்தான் காட்டும், அது காட்டுனா அந்த பக்கம் போயிடாது. வாயில போட்டுக்கணும். ஆமாண்டி அப்படியே ஆபத்தான மலர். அந்த மலர் ஆபத்தான மலரா? உண்மைதான். ஏய் அது ஆபத்தான மலர் கிடையாதுடி, பார்க்கும் பொழுதே தெரியல. அவரை போல அவரை மனசு. அப்படியா? மலர் வைக்கப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறேன். அப்படியா? காத்து அடிக்குதுல்ல ஆடிதான் காட்டும். அப்படியா? சரி சீக்கிரம் சொல்லுங்க. பொள்ளாச்சி மலரோடு
பேசாத. அவ போற வர நடவடிக்கை தெரியல. நான் பார்க்கவும் பேசவும் மாட்டேன்டி. ஆமா. அவகிட்ட. ஆமாண்டி. வரும்பொழுது வண்டியில் நீங்க இருக்கோ ஒண்ணா வந்தா நான் கேள்விப்பட்டேன். நான் என்ன சொல்றேன்? ஆமா. ஏய். நான் பேசவே இல்லையேடி. நீ தான் அவளை ஏத்திட்டு வந்தியாமே. நானா? ஆமா. எனக்கு தெரியலையே. உனக்கு தெரியாதா? நீ பார்க்கல. பார்க்கலடி. பாத்தியா? எவ்வளவு பச்சையா போய் சொல்றா பாரு. ஏய், சரி இருந்தா. பேசி பார்த்தா கண்டிப்பா வரும். அப்படியே. ஆமா. ஏ பண்ணே அகிலாண்டா. வரும்போதே பாட்டுக்கு மலமா எழுதி வர ஆளும் சரியில்லை ஆடையும் வெளியே போனா நான் செட்டிய வெளியே போனா நான் செட்டிய உங்களுக்கு வயிற்றுல வந்துதான் குட்டி கதையை சொன்னா எனக்கு காஞ்சேரியம் கட்டிங்க எப்படே அண்ணன் வாங்கி குத்துட்டு இந்த ஊர்ல அவளை கால் காட்டுல மேல காலே வண்டி இப்ப எதிர் மோடி ஏறிக்குது காட்டுல மேல காடு ஊர் மொட்டை பசங்க காட்டுல வச்சு ஆடு அது மட்டும் பத்திரி 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 சொல்லுவாங்களா பஞ்சாங்கத்துல பத்திரி பத்திரி சொல்லுவாங்க பஞ்சாங்கத்துல இந்த ஊர்ல 10 பேரை பார்த்த நான் ஜாதகத்துல தாய்மண்டை எதில் வாய வச்சு வாய வச்சேன் வேலூர்ல வாய வச்சுட்டு வந்தேன் நீ வந்து வாய வச்சுட்டு அதான் வாய வச்சு காக்கா கருணிச்சா இதுக்கு ஒரு 10 காது கேட்காது இதுக்கு காக்கா கருணிச்சா காக்கா துல்பாரோட டரிணிச்சா ஐயா சொல்லுவாங்க ஐயா ஐயா
என்னம்மா பண்றது உத வாங்கித்தானே ஆகணும் பாவாடை நல்லா கட்டி முடியுது பாத்தியா எவ்வளவு அழகா பாவாடை போட்டு வச்சிருக்கோம். ஆமா என்னடி ஆடுது பண்ணாட எங்கடி எத்தனை ட்ரெஸ் காஞ்சிபுரத்துல எடுத்தீ அதாவது காஞ்சி போயிடுது. நீ எங்கடி எத்த அத தொட்டாது ஒரு வார்த்தமா சொல்லுது வரேன். என்ன தொடாதடி கிராஸ் படுக்குது அம்மா. எங்கடி எடுத்த அதான் அரை பரவாக்குதா எனக்கு பயம். எனக்கு நீ எங்கம்மா எடுத்த? நான் சொல்லித்தாகணுமா? ஆமா நீ கணக்கே இல்லை ஹிந்திக்காரனா சொல்லு. ஹிந்திக்காரருக்கு போனாங்க. அதான் மும்பைல இருந்து வந்துட்டு அதான் தாய்ல போல 3 வருஷத்துக்கு முன்னாடி மும்பைல இருந்தேன் தெரியுமா? என்னடா 3 பேர்ல இருந்தாரா? 3 பேர்ல இருந்தியா? அம்மா அப்படியே வருதுமா அந்த பேச்சு அப்படியே குறிகாலம் பேசுறேன். ஒரு சவோ அரே ஹலோ பண்ணாட எங்கடி எடுத்த தெரியுமா? நான் தாண்டி ஆற்காடுல எடுத்த ஆற்காடு ஆத்து போய்க்குது. பெரிய கடையில் எடுத்தது இரும்பு கல்ல எடுத்தது சோடா கல்ல தைச்ச இது அளவு வீரான பைப் அளவு. இதுக்கு பேர் தான் 90 டிராவல்ஸ். அப்படியே கிளம்ப திருத்தணி கிளம்பிச்சுனாக்கா அரக்கோணம் தான் நிற்கும். இது நாள் பிறகு யார் வேணாலும் ஏறிக்கலாம் இறக்கலாம். ஊத்தமே ஒரு பொட்டு வைக்கிறீங்க, 10 பொட்டு நீ பத்திரியா? நீ பத்திரியோ இந்த ஊர்ல எத்தனையோ கோயில் குஞ்சு கடை தெரியும். பேச மாட்டேன் ஆடி பாருங்க போலாம் போலாமா? கூவையில் யாரா தாத்து வேலையில் நான் சிரிக்கிற நான் அழுவுற மச்சான் 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 நான் கோயில் கூவையில் யாரா சாத்தி யாரு எங்க போய்க்கிறாங்க வந்துக்கிறாங்க பாக்குறதே கிடையாதா? தப்பு இல்ல, தப்பு தவறு இல்ல. அதுக்கு என்ன பண்ணிடுறான்னு கவனிச்சுட்டு அது மாதிரி பண்ணிக்கிறது. போடுவா நல்ல பம்பு பாரு, நல்ல மழை பார்த்துக்குதா நல்ல பம்பா.
யார் தான் எழுதி கொடுத்த இந்த பாட்டை? கம்பெனி வாதியாரு எந்த வாத்தியாரா? 31 சேகர் எந்த சேகரா? அவர்தான் எழுதி கொடுத்தாரு. அது பண்ணி சீக்கிரம் போடா. ஆ. போடியா போடியா போடியா. ஏய் சீக்கிரம் சொல்லிடியே. ஏடி லைலா. ஏடி எவன் தெரியுமா பாப்பா
திருவண்ணாமலை வாக்குறுதி என்பது போல் ஒப்பு உமையை உடையவன் ஆண்டவன் அவனடி திறன தலக்கடி நானும் இந்த சத்துலோகத்தினை எதிர் சாம அதர்மம் சொல்லக்கூடிய 4 வேதங்களை கருத்தில் தாங்கி படைக்கு கருத்தராகி கலைவாணி சவேதனாகி படைக்கு தோலை செவன செய்து முடித்தவரணி இருந்தாலும் காலையில் எழுந்து காலை கடல் முடித்து பற்றி படைக்கும் தொழிலை செய்யவிடும். ஆனால் அனுதினமும் விரைவோடு வந்து ஏன் பதிசேவை கடற்குடியே கலைவாணி இன்னும் காணவில்லையே. சரி, கலைவாணி சந்திக்கலாம். கலைவாணி